வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதல் அழகிய பிள்ளை அத்தியாயம் 19. மாலை நேரம். மகனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தபடி ஹாலில் அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தான் யுகேந்திரன். ஹை, அப்பா வந்தாச்சு. கூவியபடியே ஓடி வந்த மகனை தூக்கி உச்சி முகர்ந்தவன், குட்டி பையன், சமத்தா படிச்சுட்டு வாங்க, அப்புறம் விளையாடலாம். கன்னத்தில் முத்தமிட்டபடியே இறக்கிவிட்டவனின் முகம் சுளித்திருந்தது. டையை தளர்த்தியவன் நெற்றியை பிடித்து விட்டு கொண்டான். எப்பொழுதும் அவன் வருவதற்கு இரவாகிவிடும். இன்று மாலையிலேயே வந்த கணவனை நோக்கியவள், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல என்று வினவினாள். தலையாட்டியவனின் முகத்தில் அப்பட்டமாய் சோர்வு கவிழ்ந்திருந்தது. டயர்டா இருக்கா? ஆமாம். காஃபி போட்டு தர முடியுமா? ரொம்ப தலைவலியாக இருக்குது. அவன் வினவ, ஓகே, நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றேன். உரைத்தபடி சமையலறைக்குள் அவள் நுழைய அவன் மாடியேறினான். காஃபி கலந்து எடுத்து வந்தவள், உதய், அம்மா சொன்னதை கம்ப்ளீட் பண்ணி வை, மகனிடம் கூறியபடியே மாடியேறினாள். உடையை கூட மாற்றாமல் அப்படியே மெத்தையின் குறுக்காக படுத்திருந்தான் அவளது காதல் கணவன். அவன் படுத்திருந்த நிலையே அவனது சோர்வை காட்ட இவளுக்கு பாவமாக போய்விட்டது. காஃபி குடிங்க. நீட்டிய கோப்பையை எடுத்து ஒரு மிடறு அருந்தியவனுக்கு சற்று தெம்பாக இருந்தது. குடித்து முடித்து காலி கோப்பையை அவள் கையில் திணித்தவன் மீண்டும் படுக்கப் போக வெளியேற போனவளால் முடியவில்லை. முகம் சுளிக்க ஒற்றை கையால் தலையை நீவியபடி அவன் படுத்திருந்த தோற்றம் அவளுக்கு வருத்தத்தை தர, என்னாச்சு யுகேன்? வினவியபடியே அவனது தலைமாட்டில் அமர்ந்தாள். பயங்கர தலைவலிடி. கூறிக்கொண்டிருக்கும் போதே தும்பலும் வந்தது. அச்சோ, ஜலதோஷமும் பிடிச்சிருக்கும் போலவே. கட்டிலுக்கு அருகிலிருந்த கபோர்டிலிருந்து தலைவலி தைலத்தை எடுத்தவள் இதமாக அவன் நெற்றியில் தேய்த்து விட்டாள். அவளது அக்கறையோ இல்லை மென்கரங்களின் ஸ்பரிசமோ எதுவோ ஒன்று அவனுக்கு மிக மிக இதமாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டான். மெதுவாக அவனுக்கு மசாஜ் செய்து முடித்தவள், இப்போ எப்படி இருக்குது என்று வினவ, ஃபீலிங் பெட்டர். கண்களை திறந்து அவளை பார்த்து சிரித்தவனுக்கு உண்மையிலேயுமே தலைவலி சற்று குறைந்ததை போலத்தான் இருந்தது. அவன் மீண்டும் ஒரு தும்பல் போட, என்னாச்சு யுகேன், ஜலதோஷம் பிடிச்சிடுச்சா? அவள் வினவ, பின்ன இந்த மூணாறு குளிரில் தினமும் கீழே படுத்தால் ஜலதோஷம் பிடிக்காம என்ன பண்ணும்? முணுமுணுத்தவன் புரண்டு அவள் மடியில் முகம் புதைத்து இடையை கட்டி கொண்டான். அவளுக்குத்தான் வியர்த்து போனது. யுகேன். நெளிந்தவளின் புடவையை விலக்கி வயிற்றில் முகம் புதைத்து கொண்டவன், ப்ளீஸ் பேபி, கொஞ்ச நேரம். குழந்தையாய் கெஞ்சியவனை விலக்கி தள்ள அவளால் முடியவில்லை. கணவனின் தீண்டலில் மேனி குறுகுறுத்தாலும் அவனுக்காக அப்படியே அமர்ந்து விட்டாள். அவளது கரம் அவளையும் அறியாமல் உயர்ந்து சென்று அவன் சிகையை கோதிவிட்டது. அவனுக்கு படு இதமாக இருந்தது போலும். விழிகள் சிறுக மேலும் மேலும் புதைந்து கொண்டான். அவ்வளவு நேரம் வாளாவிருந்த உதடுகள் சிறிது நேரத்திலேயே தனது வேலையை காட்டத் துவங்கின. முதலில் உதட்டை குவித்து அவள் வயிற்றில் ஊதியவன் பிறகு நச்சென்று முத்தமிட அவனது எச்சிலின் ஈரம் கூட சூடாய் அவளுக்குள் இறங்கியது. யுகேன். சிறு கூவலுடன் அவன் முடியை பற்றி முகத்தை விளக்க முயல அவனோ விலக மாட்டேன் என்று அழிச்சாட்டியம் செய்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி. முகம் உயர்த்தி அவள் விழிகளை பார்த்து அவன் கெஞ்ச அவளுக்கு சுக அவஸ்தை. இப்படி கெஞ்சுபவனை அவளால் விளக்க முடியவில்லை. அவஸ்தையுடன் நெளிந்தவளின் வயிற்றில் அவனது உதடுகள் மேலும் ஈரமுத்தங்களை வாரி வழங்கிட கூசி சிலிர்த்தது என்னவோ அவள்தான். பெண்மையின் உணர்வுகள் தூண்டப்பட இதழ்களை கடித்து கொண்டவளின் மேனி அவளையும் அறியாமல் அவனுக்கு வாகாய் வில்லாய் வளைந்தது. விழிகளை மூடி மோன நிலையில் அவள் காட்டிய ஒத்துழைப்பு அவனுக்குள் பிரளயத்தையே கிளப்பிவிட அவனது உதடுகள் வயிற்றிலிருந்து மேலேறி பெண்மை அழகுகளில் வாகாக புதைந்தது. அவ்வளவுதான். அவளது மேனி தடதடவென்று நடுங்க ஆரம்பித்து விட்டது. கரங்களோ அவனது முன்னுச்சி முடியை பீத்து எறிய பார்த்தது. அழுத்தமாக அவனது உதடுகள் தனது ஆராய்ச்சியை தொடங்க இன்னும் என்னவெல்லாம் அரங்கேறியிருக்குமோ. அம்மா என்ற உதயின் குரலில் இருவரும் வேகமாக பிரிந்தனர். அவள் மடியிலிருந்து எழுந்து அமர்ந்தவனுக்கோ உணர்வுகளின் உச்சம். பெண்ணவளின் நிலையோ சொல்லவே வேண்டியதில்லை. முகம் இரத்த நிறம் கொண்டுவிட இதழ்களை அழுந்த கடித்து தன் உணர்வுகளை அடக்க படாத பாடு பட்டு கொண்டிருந்தாள். இவன் செய்த வேளையில் அவளது முந்தானையோ தாராளமாய் விலகி செழித்த பெண்மைகளை அவனுக்கு விருந்தாக்கிட ஏதோ நினைவில் எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டான். அதற்குள் அம்மா என்ற உதயின் குரல் வெகு அருகே ஒலிக்க இருக்கும் நிலைமையில் நிச்சயம் அவளால் மகனை எதிர்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவனாய் சட்டென்று தன் உணர்வுகளை கையாண்டவன் வேகமாக வெளியேறிவிட்டான். அறையை திறந்து உள்ளே வர முயன்ற மகனை தூக்கி கொண்டு கீழே இறங்கியவன் ஜாக்கிரதையாய் கதவை மூடிவிட்டுத்தான் சென்றான்.
கதவு மூடும் சத்தத்தில் விழுக்கென்று சுயநினைவுக்கு மீண்டவளின் பார்வை அவன் உதடுகள் பதிந்த இடங்களில் பாய, சட்டென்று சிவந்துவிட்ட முகத்துடன் அவசர அவசரமாய் முந்தானையை சரி செய்து கொண்டாள். எப்படியோ தன்னை சமன்படுத்தி அவள் கீழே இறங்கி சென்று விட்டாலும் கணவனின் இதழ் தீண்டலின் மென்மையை மட்டும் அவளால் மறக்கவே முடியவில்லை. சோபாவில் அமர்ந்து மகன் காட்டிய புத்தகத்தை கையில் வைத்து கொண்டிருந்தவனின் பார்வை மாடியில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த மனைவியின் மேல் மோகத்துடன் படிந்தது. நீல நிற புடவை அணிந்திருந்தாள். ஒய்யாரமாய் இறங்கி வந்தவளின் பார்வையும் அவன் மீதுதான் படிந்திருந்தது. இவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் தன் நாவை நீட்டி உதட்டை வருடிக்கொள்ள, அதைவிட அவன் பார்வை பாய்ந்த இடம் ஏனென்றே தெரியவில்லை. குப்பென்று முகம் சிவந்து விட்டது அவளுக்கு. கணவனை ஏறிட்டு பார்க்க முடியாமல் நாணம் தடுக்க விழிகளை தாழ்த்தி கொண்டாள். இவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. வாய்விட்டு சிரித்தவனை ஒரு மார்க்கமாய் பார்த்து வைத்தான் அவனது மகன். ஹால் சோபாவில் அமர்ந்து ஏதோ புத்தகத்தில் மூழ்கியிருந்த சிவகாமி அம்மாள் கூட திரும்பி மகனை பார்த்தார். எதுக்குப்பா சிரிக்கிறீங்க? அது தடுமாறிக் கொண்டிருந்த கணவனை மின்னலென வெட்டியவள் மகனிடம் வந்து அமர்ந்தாள். உதய், கம் கம், நான் சொன்ன ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? அவள் மகனை திசை திருப்பிவிட அவன் அப்பாடா என்று மூச்சு விட்டு கொண்டான். ஏண்டா தலைவலின்னு சொன்ன, இப்போ பார்த்தா சிரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்கார்ந்திருக்க? அவனது அன்னைதான் வினவினார். இப்பொழுதெல்லாம் அவர் மகனிடம் சகஜமாக பேச ஆரம்பித்திருந்தார். தலைவலிக்கு உங்க மருமகள் ஒரு மருந்து கொடுத்தாளா? அதை குடிச்ச உடனே சரியாகிடுச்சு. லஜ்ஜையில்லாமல் அவன் கூற அவளுக்குத்தான் குங்குமமாய் சிவந்துவிட்ட முகத்தை எங்கே மறைப்பது என்று தெரியவில்லை. அப்படி என்னம்மா மருந்து? அவர் மருமகளிடம் வினவ, அது ஒரு கஷாயம் அத்தை. தட்டு தடுமாறியவளின் பார்வையே பெரியவருக்கு எதையோ உணர்த்த சிரிப்புடன் திரும்பிக் கொண்டார். நிமிர்ந்த கணவனை முறைக்க அவனோ கண்களை சிமிட்டியவாறு உதட்டை குவித்து ஒரு முத்தத்தை அனுப்ப, ஆத்தி பதறியபடி சுற்றுமுற்றும் பார்த்தவள் அதன் பிறகு மறந்தும் கூட கணவன் புறம் திரும்பவில்லை. அன்று இரவு மகனை உறங்க வைத்துவிட்டு கீழே போர்வையை விரித்த கணவனை தடுத்தாள் மயூரி. மேலேயே படுத்துக்கோங்க கூறியவளை கீழிருந்து மேலாக அளவிட்டவன், மேலேனா உன்மேலேயா? குசும்புடன் வினவி வைக்க அவனை ஒரு முறை முறைத்தவள், மெத்தையில படுக்க சொன்னேன் என்றாள் பல்லை கடித்தபடி. மெத்தையில படுத்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். கை கால் ஏதாவது உன்மேல படும். அதுதான் நடுவில் உதய் இருக்கிறானே. பையனை தாண்டி உன்மேல் பட்டால்? அதெல்லாம் படாது, பேசாம படுங்க. கீழே விறுவிறுப்புக்கு உங்களுக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. வேண்டாம்டி, மேலே படுத்தால் நான் பேட் பாயா மாறிடுவேனோன்னு பயமா இருக்குதுடி. அதுவும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு என்னால் நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏற்கனவே உன் விருப்பம் இல்லாமல் உன்னை தொட்டதுக்குத்தான் 5 வருஷமாக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் அந்த தப்பை பண்ணிடுவேனோன்னு பயமாக இருக்குது. மனதை மறைக்காமல் அப்படியே கொட்டி கவிழ்த்தவனின் செயலில் அவள் மனம் லேசாக அசைந்தது. அதை ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த தப்பால தானே உதய் கிடைச்சிருக்கிறான், மெல்லிய குரலில் உரைத்தாள் அவள். இதற்கே அவன் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போட்டதை போல் பிரகாசித்தது. அப்போ அந்த தப்பை மறுபடியும் பண்ணலாமா? கிறக்கத்துடன் அவன் வினவ, என்ன? அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதுதான், அதே தப்பை மறுபடியும் பண்ணினால் உதய் மாதிரியே இன்னொருத்தன் கிடைப்பானல்ல, அதுக்கு கேட்டேன். ஒன்றும் அறியா பிள்ளையாய் அவன் வினவ, பேசாம படுத்து தூங்குங்க. உக்கிரமாய் அவனை முறைத்துவிட்டு படுத்து விட்டாள். இருந்தாலும் அவள் இதழோரம் மெல்லிய ரகசிய புன்னகைதான் உறைந்திருந்தது. ஒரு தாப பெருமூச்சுடன் மகனுக்கு மறுபக்கம் படுத்து கொண்டவனின் உதடுகளில் மோக புன்முறுவல் விரிந்தது. அம்மா, என் ஃப்ரெண்ட் வருண் சொன்னான், என்னை விட அவன் பாஸ்கெட் பால் சூப்பரா விளையாடுவானாம். நீங்களே சொல்லுங்க, நான் தானே அவனை விட சூப்பரா விளையாடுறேன். மகனை கட்டிலில் நிறுத்தி தலை துவட்டி விட்டு கொண்டிருந்த அன்னையிடம் வினவினான் உதய். 2 பேருமே சூப்பரா விளையாடுறீங்க. அவன் ஒரு விதத்துல பெஸ்ட்னா என்னுடைய உதய்குட்டி இன்னொரு விதத்துல பெஸ்ட். விட்டு கொடுக்காமல் கூறிய அன்னைக்கு ஒரு முத்தம் வைத்தான் அந்த சின்ன கண்ணன். இந்த காட்சியை பார்த்தபடியே குளியலறையிலிருந்து தலையை துவட்டியபடியே வெளியே வந்தான் யுகேந்திரன். தாயும் மகனும் கொஞ்சிக் கொண்டிருந்த காட்சி அவனுக்கு மிக ரம்மியமாக இருந்தது. இடையில் கட்டிய டவலுடன் அவர்கள் அருகே வந்த தந்தையை பார்த்து விழிகளை விரித்தான் உதய். வாவ் அம்மா, அப்பாவுடைய ஆர்ம்ஸ் பார்த்தீங்களா? இதே மாதிரி எனக்கும் வரும். பெரிய பையனாக்கி எக்ஸசைஸ் பண்ணினால் வரும்னு அப்பா சொன்னாங்க. மகனது ஆரவாரத்தில் தலையை துவட்டி விட்டு கொண்டிருந்தவள் திரும்பி கணவனை பார்த்தாள். உடற்பயிற்சியின் விளைவால் முறுக்கேறிய உடல்வாகு, நரம்புகள் முறுக்கேறிய புஜங்கள், கம்பீரமான கட்டுடல் மேனியுடன் நின்றிருந்தவனின் மேனியில் அவளது பார்வை படர்ந்தது. செங்காந்தல் மலர் போல் அவளது வதனம் சிவந்துவிட பார்வையோ தடுமாற்றத்துடன் கணவனின் மேனியிலேயே பதிந்து பதிந்து மீண்டது. புருஷன்தானே, நல்லாவே பார்க்கலாம், தப்பில்லை.
அவளது காதருகே குனிந்து கிசுகிசுத்தவனின் ரகசிய புன்னகையில் அவள் விதிர்த்து போய் மகனின் புறம் திரும்பிக் கொண்டாள். பள்ளிச்சீருடையை அணிவித்து தலைவாரி கொண்டிருந்தாள். உதய், அங்கே பாரு, அது என்ன? தந்தையின் பேச்சில் மகனின் கவனம் திரும்ப கிடைத்த இடைவெளியை பயன்படுத்தி புடவை மறைக்காத அவளது வெற்றிடையில் நறுக்கென்று கிள்ளி வைத்து விட்டான் அந்த கள்வன். ஆ! தாயின் அலறலில் திரும்பியவன், என்னாச்சுமா என்று வினவ, மகனிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறியவள் கணவனை திரும்பி முறைத்தாள். அது ஒன்றும் இல்லடா கண்ணா, அம்மாவை எறும்பு கடிச்சிருச்சாம். குட்டி பையன் சமத்தா ரெடியாகிட்டான்ல, போங்க பாட்டிக்கிட்ட போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, யுகேந்திரன் கூற கீழே ஓடிவிட்டான் உதய். குழந்தை இருக்கும்போது கை காலை வச்சுட்டு சும்மா இருங்க. அவன் இல்லாத போது தொட்டால் அப்படியே விட்டுடுவியா என்ன? அவன் கேட்ட கேள்வியில் அவள் வாயை மூடிக்கொண்டாள். சரி, பையனுக்கு மட்டும்தான் துவட்டி விடுவியா? பையனுடைய அப்பாவுக்கெல்லாம் தலை துவட்டி விட மாட்டியா? ஏக்கமாய் அவன் வினவ, வேணும்னா உங்க அம்மா கிட்ட போய் துவட்டிக்கோங்க. வீம்பாய் உரைத்தவள் வெளியேறப் போக, போடி ராட்சசி, உர்ரென்ற முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்து விட்டான் அவன். கணவனது முகம் குழந்தையை நினைவுபடுத்த வெளியேற போனவள் சிறு சிரிப்புடன் அவனை நெருங்கினாள். அவன் கையிலிருந்த பூந்துவாலையை வாங்கி அவள் துவட்டி விட ஆரம்பிக்க புன்னகையுடன் நிமிர்ந்து மனைவியின் முகம் நோக்கினான். நிமிர்ந்தவனுக்கு மனைவியின் முகம் எங்கே தெரிந்தது? வேறு என்னவெல்லாமோதான் தெரிந்தது. திருட்டு மொழி முழித்தவனின் உதடுகள் மந்தகாச புன்னகையில் விரிய, முகமோ அவள் துவட்டிவிட்ட வேகத்தில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அவளது நெஞ்சுக்குழியில் உரசியது. அவளுக்கு எதுவும் உரைக்கவில்லை போலும். அவனுக்கு துவட்டி விடுவதிலேயே மும்முரமாய் இருக்க அந்த கள்வனின் கரங்களோ அவளது இடையில் ஊர்ந்து சென்று தன்னை நோக்கி இழுத்தது. முகமோ நெஞ்சுக்குழியில் சுகமாய் பதிந்து கொள்ள, நாசியோ அவளுக்கே அவளுக்கான பிரத்யேக நறுமணத்தை ஆழ்ந்து சுவாசித்தது. ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றவள் அவன் தலைமுடியை பற்றி விலக்கி விட்டுவிட்டு, இதுக்குத்தான் நான் உங்ககிட்ட வர்றதே இல்லை. அவனை திட்டியபடியே பூந்துவாலையை தூக்கி அவன் மீது எறிந்துவிட்டு வெளியேறிவிட்டாள். சாரி பேபி, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் வா. பின்னாலேயே கத்தியவனின் குரல் காற்றில்தான் கரைந்து போனது. தொடரும். காதல் அழகிய பிள்ளை. அத்தியாயம் 20. உதயை தினமும் அவர்கள் வீட்டு டிரைவர் காரில் பள்ளிக்கு அழைத்துச் சென்று விடுவார். மகனை வழியனுப்பி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தவள் கணவன் கிளம்பி வரவும் அவனுக்கு பரிமாறச் சென்றாள். சிவகாமி அம்மாள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டு சென்றிருந்தார். நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தவனின் முன் தட்டை எடுத்து வைத்தவள் இட்லியை வைத்து சாம்பாரை ஊற்றினாள். அருகே பரிமாறிக்கொண்டிருந்தவளின் இடை பளிச்சென்று அவன் கவனத்தை ஈர்க்க, கரமோ அதை கிள்ளிவிட உயர்ந்து விட்டது. சற்று முன் அவளிடம் வாங்கிய திட்டு நினைவுக்கு வரவும் சட்டென்று கரத்தை விலக்கிக் கொண்டான். ராட்சசி, வேணும்னே காண்பிப்பா. மனதிற்குள் பல்லை கடித்து கொள்ளத்தான் முடிந்தது அவனால். ஆனவனின் நிலை புரியாமல் அவள் வேறு எட்டி எட்டி கிண்ணங்களை தன்புறம் நகர்த்தி கொண்டிருந்தாள். அவனுக்கோ பயங்கர கடுப்பாகிவிட்டது. எப்படியோ சாப்பிட்டு முடித்து எழுந்தவனின் பின்னே அவளும் கை கழுவ சென்றாள். கை கழுவிவிட்டு திரும்பியவனின் பார்வையில் மீண்டும் அவளது வளவளப்பான இடையை விழ அவனுக்கோ பெரும் தாபம். தன்னை ஓயாமல் இம்சிக்கும் அந்த இடையை வலிக்க வலிக்க கிள்ளி அந்த வலிக்கு தன் முத்தங்களால் ஒத்தடமும் கொடுக்க வேண்டும் என்பது போல் தாபம். சட்டென்று மோகம் பெருகிட ஒற்றை கையால் அவளை தன் பக்கம் இழுத்தவனின் இன்னொரு கரம் புடவை மறைக்காத வெற்றிடையில் நறுக்கென்று கிள்ளிவிட்டது. ஆ! வலியில் முகம் சுளிக்க, இப்படி காண்பித்தா இப்படித்தான் கிள்ளுவேன், முரட்டுத்தனமாக உரைத்தவன் அவளது புடவையை இழுத்துவிட்டு வெற்றிடையை மறைத்துவிட்டு அகன்றான். கண்ட இடத்த காண்பிச்சு காலையிலேயே மனுஷனை மூடேத்ரா. அவனது முணுமுணுப்பு அவளது காதில் தெளிவாக விழுந்தது. எப்படியோ சமாளித்து அவள் கை கழுவி வர இருவரும் காரில் அலுவலகத்திற்கு கிளம்பினர். மலைப்பாதையில் லாவகமாக காரை ஓட்டிக்கொண்டிருந்த யுகேந்திரனின் உதடுகள் ஏதோ ஒரு பாடலை ஹம் செய்தபடி வந்தன. சும்மாவும் இருக்காமல் பார்வை வேறு அவ்வப்போது திரும்பி அவளை ஒரு மார்க்கமாக நோட்டமிட்டு கொண்டே வந்தது. என்ன பாட்டு பாடுறான், நம்மள வேற ஒரு மார்க்கமா பார்க்கிறானே. யோசித்தவளின் கவனம் முழுவதும் அவன் விசிலடிக்கும் பாடலின் மேல்தான் இருந்தது. செவியை தீட்டி அவள் கவனித்து கொண்டே வர என்ன முயன்றும் அந்த பாடல் வரிகளை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. சலிப்புடன் சீட்டில் சாய்ந்து அமர்ந்தவளை பார்த்தவன், என்ன பேபி, என்ன பாட்டுன்னு தெரியணுமா? இமை சிமிட்டி அவன் வினவ அவள் ஆம் என்பதாய் தலையசைத்தாள். இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிலும் இரவுகளாயிரம், இடைவெளி எதற்கு சொல் நமக்கு, உன்னானம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? வசீகரமாய் பாடியவனின் விழிகள் திரும்பி அவளிடம் கேள்வி கேட்டன. அவன் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்ல முடியாமல் இதழ்களை கடித்து கொண்டாள் மங்கை.
காரை வளைத்து திருப்பியவன் தாபத்துடன் அவளை பார்த்தபடி மேலும் பாட ஆரம்பித்தான். என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே. தன் தாபத்தை அப்பட்டமாய் வெளிப்படுத்தியவனின் குரலில் அவள் விழிகள் ஏறிட்டு அவனை நோக்கின. அவள் கண்ணோடு தன் காதலை கலந்தவன் மேலும் பாடினான். விழிகளில் வழிந்திடும் அழகு நீர் வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா. பொங்கியெழும் மோகத்தை உணர்த்தி அவன் பாடல் வரிகளால் கேள்வி எழுப்பிவிட அவளுக்கோ தன்னை தந்தால்தான் என்ன என்ற எண்ணமே பிறந்துவிட்டது. அவளுக்குள்ளும் மோகம் பெருகிட அடிவயிற்றில் சில்லென்று பெருகிய உணர்வை தடுக்க முடியாமல் தத்தி தடுமாறியவள் பார்வையை ஜன்னலின் புறம் திருப்பிக் கொண்டாள். பெண்ணவளின் நிலை அவனுக்கும் புரிந்தது. எதுவும் பேசாமல் அவன் சாலையில் கவனம் வைக்க அங்கு ஆட்சி செய்தது என்னவோ மௌனம் மட்டும்தான். சிறிது நேரத்தில் அவனே அமைதியை கலைத்தான். எங்கேயாவது வெளியே போகலாமான்னு நகுல் கேட்டான். போகலாமே, தன் உணர்வுகளிலிருந்து மீண்டு வந்தவளாய் பதிலளித்தாள். அப்போ இந்த வீக் போகலாம். 2 நாள் ரிசார்ட்டில் தங்கிட்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே தானே? உதய், அவள் தவிப்புடன் கேள்வி எழுப்ப அழுத்தமாக அவள் விழிகளை சந்தித்து மீண்டவன் அவனும் தான் என்றான். ஓகே, போகலாம். அவளும் சம்மதமளித்துவிட அந்த வார இறுதியில் 2 ஜோடிகளும் வெளியே கிளம்பினர்.